ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஸ்டாலின். ஓகேங்களா? மகளிருக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். விஜய் கொடுத்து பார்க்கலாம். என்ன ரீசன்? ஒரு நடிகர் நடிகர் வந்து எம்ஜிஆரும் நடிகர் தான். பட் அவர்கிட்ட கொடுத்தோம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவரும் ஏதோ வந்து மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. விஜய் அண்ணா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவரு எல்லாமே கரெக்டா பேசுவாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா நீங்க யார் வரணும்? ஸ்டாலின். போய் என்ன இருந்துச்சுன்னா எவ்வளவு பண்ணிட்டாரு அவரு. இன்னும் ஒரு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஓகேங்களா? மகளிருக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். ஒரு பையன் உதயநிதிக்கும் நல்லா தான் பண்றாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஸ்டாலின் தான் மேட்டர். வேற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா யார் வரணும்? கண்டிப்பா இப்ப வந்து 2 வருஷம் 2 இதுவே வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து புதுசா யாரா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட விஜய் கொடுத்து பார்க்கலாம். என்ன ரீசன்? ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆரும் நடிகர் தான். பட் அவர்கிட்ட கொடுத்தோம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவரும் ஏதோ வந்து மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா இவர் கொடுத்தா பண்ணுவோம். விஜய்க்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் உங்களுக்கு முதலமைச்சர் வரணும்? எனக்கு புதுசா வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம ரசிகர் ரசிகர் நான் சொல்லல. எனக்கு வந்து புதுசா வந்தா ரொம்ப பிடிக்கும் ஆசையா இருக்கு. விஜய் அண்ணா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவரு எல்லாமே கரெக்டா பேசுவாரு. நடிகரா வரக்கூடாது. இந்த உலகத்துக்கு நல்ல எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் நல்லா சேவர தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அதனால 2026 தேர்தலில் விஜய் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா அவர் வந்தாதான் மக்களுக்கு எனக்கு தெரியும். அதனால நல்லா செய்வார். கண்டிப்பா செய்வார். செஞ்சுட்டு அவர் பேசுறது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியும். மக்கள் தான் பார்க்கணும் எல்லாமே. அவங்களுக்கு தெரியும். எனக்கு விஜயன் தான் வரணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு யார் வந்தாலும் ஓகே தான். அப்படி இல்ல திமுக விஜய் யார் வந்தாலும் ஓகே தான் எனக்கு. ஆனா ஓட்டு வந்துட்டு திமுக தான் போடுவோம். ஓகே, நல்லது யார் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லது வந்துட்டு புதுசா வரும்போது வந்து யாரும் செய்வாங்க. புரியுதுங்களா? வந்துட்டு பக்கம் வந்துட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான் நடக்குதா? உண்மை.